ஃபிலிம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. தொண்டை கட்டிக்கிச்சு, கொஞ்சம் கரமுறான்னு தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. இதெல்லாம் செக்கிங் பண்ணி தான் அனுப்புவாங்களாமா, இன்ஸ்பெக்ஷன். ஓகே, பேக்கை எடுத்து உள்ளே போட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கூப்பிட்றோம். அப்புறம் இது டிக்கெட் எடுக்கிற டிக்கெட் கவுண்டருங்க. இப்படி போகணுமா? டிக்கெட் எடுத்தாச்சாண்ணா? பார்த்தீங்களா, டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 2000 ரூபா டிக்கெட்டுங்க. 1947 வருஷத்தை சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்க. அப்படித்தான் சொன்னாங்களோ, அது என்ன கணக்கு தெரியலிங்க. 1944 ரூபாயாமா, 47ஆமா. இப்போ 2000 ரூபா. அடுத்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கான வழிகளுக்கு போயிட்டுருக்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரே வீடியோ ஒரு மக்களை ரசித்து குழுவில் சேர்ந்து ரசிங்க, குழுவில் சேராமல் ரசிக்காதீங்க. மனசு வலிக்குது, நிறையா பேர் ரசிக்கிறீங்க, சந்தோஷம். ரசிக்கிறதும் ஒரு சந்தோஷம் தான், ஆனால் குழுவில் சேர்ந்து ரசிங்க. ஓகே, டிக்கெட் ஆஃப்லைன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் டிக்கெட்டு கவுண்டர். உள்ளே எல்லாம் பார்த்துட்டு போகணுன்னு இருக்குது. அதான் நிறைய கேம்ஸ் இருக்கு மாதிரி இருக்குது. பார்ப்போம். இங்கே ஒரு தொப்பி கடை இருக்குது, தொப்பி வாங்கலாம், வாங்கிக்கலாம். என்னங்கண்ணா, பஸ்ஸில் முத ஏறினால எனக்கு ஃபஸ்ட் சீட்டு கிடச்சிருச்சுங்க. இப்போ பஸ்ஸில் பட்டை கலப்பலான்னு இருக்கிறோம். இன்னும் ஒருத்தர் சேருவாங்க. இதான் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ராமோன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய இது பஸ்ஸில் தான் போகணும். ஆனால் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். உள்ளே போயிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே, என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டுருக்குறோம். என்ட்ரன்ஸ் போயாச்சு. ரெண்டு பக்கம் ஓவியங்களை வந்து வச்சுருக்காங்க. சட்டம், சரியான சட்ட பஸ். ஆலமரம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆலமரம். ஃபவுண்டன், வாவ். பஸ் அப்படி உள்ளே போகுது. நைட்டில் வந்தால் லைட்டெல்லாம் நல்லாயிருக்கும். மேலே லைட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் ஈவினிங் பார்ப்போம். ஷூட்டிங் பார்த்துக்கலாம். பார்க்கு டூயட் பாடிக்கலாம். இது அழகாக இருக்கும், சூப்பர், நல்லா பராமரிப்பு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பவுண்டர். பஸ் இங்கே அந்த பக்கம் போகும். அதே இங்கே சுற்றி இங்கே எங்கேயோ சுற்ற விட்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா மெயின்டைன் நல்லா பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாண்டோ உள்ள விட்டாங்க. சரி, இறங்கிட்டு கூப்பிடுங்க. எங்கள் அண்ணன் பாரு ஜாலியாக யூத்து கிளம்பிட்டாரு. எங்கள் அண்ணன் அழகான ஒரு கார்ட்டு நின்று ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அதையும் எடுத்து இதையும் எடுத்து கொடுத்தாச்சு அவருக்கு. அடுத்த கார்ட்டு போங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே வேறு அழகாக அடுத்து இன்னும் இருக்காது. மூட்டை பூச்சிக்காரும்பாங்க நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது. அது பெட்ரோல் பங்கு பாருங்கள் பின்னால்.
செகண்டம்பா ஸ்டைலாக நிற்கிறாரு. கலக்கிட்டீங்கனோ. இதான் பெட்ரோல் பங்கு. பெட்ரோல் போடணும். சார்லி சாப் கூட நிற்கிறீங்களா? அவன் மடியில் உட்காருங்களா? சார்லி சாப் மடியில். நீங்களும் அதே மாதிரி போய் உட்காருங்க. 3 பேர் அண்ணா மடியில் உட்காருங்க. இங்கே பாருங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க, எல்லாம் சூப்பர் கலர் தான். கலருக்குள்ள ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னென்னமோ போட்டு வச்சுருக்கீங்க இன்ஃபர்மேஷனா. இது என்ன லவ்வர்ஸ் காட்டுருக்கு. என்னமோ டைம் போட்டிருக்காங்களா? யமதர்மராஜா. சரி விடுங்க, இந்த அம்மனியை யமதர்மராஜாவை காமிச்சிடலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே நிறைய ஃபங்க்ஷன் போடுவாங்க. அதே மாதிரி விசேஷ நாளில் இங்கே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இன்றைக்கெலாம் ஒன்றும் இல்லை. கேட்டு அப்படி மேலே தூக்கினா மேலே போகும். கோட்டை பாருங்க. बस रामोजी फिल्म सिटी शूटिंग पर्पस सेटिंग एंड गार्डन बाहुबली सेटिंग देखने के लेके जा रहे बस। आप सभी लोग तैयार है ना? फिर आने के बाद गरम गरम आइसक्रीम रेडी। And now can see your right hand side there are 2 in 1 garden. Look the front elevation Ramoji Film City Delhi Mughal Garden. Inside elevation Mysore Brindavan Garden. So బయటికి చూస్తే ఢిల్లీ మొఘల్ గార్డెన్, లోపలికి వెళ్తే మైసూర్. बाहर से दिल्ली अंदर से मैसूर. आप लोग अंदर जाके फोटो वीडियो भी ले सकते सर, अंदर अलाउड है. Again once again now can see on left hand side there is Sierra Garden. Shooting time famous for only group song and romantic song famous के लिए like dirty beaches shoot किए गए अंदर. Oh la la चुना ना चुना गाना अंदर शूट किए गए. तेलुगु मूवी जुलाई ओमदो ओमदो. बल्कि राइट साइड में फिल्म सिटी में सबसे बड़े ओजा फाउंटेन एंजल फाउंटेन. अदा फाउंटेन के एक स्पेशलिटी भी है. जो किसी की शादी नहीं तो कोई प्याज चूल्हे रहते जरा जल्दी शादी करने के लिए फाउंटेन को 3 बार चक्कर मारे तो जल्दी शादी हो जाएगी. हाँ सी डू वंस अगेन, अदरवाइज 6 बार उल्टा मारे तो एकदम डाइवर्स आल्सो काम खत्म. Again once again left hand side there is a limelight garden. इसके अंदर ज्यादा ग्रुप मीटिंग के लिए, मैरिज पार्टी के लिए, अवार्ड फंक्शन के लिए ज्यादा यूथ अंदर. पर 2500 अभी बैठे के जगह अंदर. एंड दिलवाले मूवी लास्ट टू क्लाइमैक्स अंदर शूट किए थे शाहरुख खान. मूवी देखते हैं आप लोग? मैं टीवी सीरियल देखते इसलिए. एंड वंस अगेन लेफ्ट साइड थोड़ा आगे ऊपर देख ले सर, लेफ्ट टॉप रामोजी फिल्म सिटी हवा महल छोटा हवा ज्यादा है. मतलब टूर कंप्लीट होने के बाद लास्ट फाइनल वहाँ ड्रॉप करेगा, फोटो ले सकते सर. लेफ्ट साइड राउंड गार्डन करिश्मा गार्डन. शूटिंग टाइम पे हीरो हीरोइन ग्रुप सॉन्ग के लिए हीरोइन ही सेंटर में खड़ा के जो कलर का साड़ी पहन के डांस करता अंदर, सेम फ्लावर डेकोरेट करता अंदर. ड्रेस कॉस्ट्यूम मैचिंग फ्लावर. फॉर एग्जांपल हीरोइन शूटिंग टाइम ग्रुप सॉन्ग red sorry when the right flowers, yellow sorry yellow flowers, white sorry white flowers. According to the director choice.
Hrithik Roshan statue bomb blasting scene. यहाँ पे shooting here only. Chris 3 movie. Rajinikanth Chandramukhi film लग building. हिंदी मूवी सूर्या वंशम फिक्सर में अमिताभ बच्चन सर का हवेली. इसके लिए चंद्रमुखी बाहर आके झाड़ू मार रहे. कलर बिल्डिंग फतेहपुर सिकरी का बुलंद दरवाजा. और देखने के लिए उतना बुलंद ही ना 4 आदमी जाके एक बार जोर से धक्का मारे तो बिल्डिंग पूरा नीचे गिर जाएगी. और देखने के लिए मेरा बिल्डिंग गिर जाएगा शूटिंग पर्पस. लेफ्ट साइड और एक बिल्डिंग गुरुद्वार गोल्डन टेम्पल. गोल्डन सिटी खाली बिल्डिंग फिल्म सिटी नो सिक्योरिटी. वेलकम टू नॉर्थ इंडियन लोकेशन. यहाँ पे मूवी शूटिंग राजमौली डायरेक्शन. RR मूवी फाइटिंग सीन. ट्रिपल आर मूवी फाइटिंग सीन यहाँ पे शूट किया हियर ओनली. हिंदी मूवी गोला मूवी अजय देवगन and the Malayalam movie Tiyan movie Tamil movie विश्वासम अजीत. आगे बस के सामने सर सीधा बस के सामने सीधा वेलकम टू मुंबई गेट ऑफ इंडिया सेट. अभी लेफ्ट साइड में प्यार का निशान ताजमहल भी रेडी. बस थोड़ा देख लो सर, ज्यादा मत देखो सर, और ज्यादा ही तो आपको प्यार शुरू होता है. द मुंबई टू आगरा एंड लेफ्ट हैंड साइड द वाइटी बिल्डिंग शाहरुख खान दिलवाले मूवी बिल्डिंग एंड मिडिल बिल्डिंग रेबल मूवी प्रभास बिल्डिंग. लास्ट बिल्डिंग अजय देवगन दृश्यम 2 बिल्डिंग एंड लेफ्ट साइड टॉप बिल्डिंग ऊपर VIP कॉन्फ्रेंस हॉल. That is building original building. So North India and once again left hand side open area Pushpa 2 movie market fighting scene. यहाँ पे शूटिंग पुष्पा 2 मूवी. पर शूटिंग टाइम पे डायरेक्टर काली जगह में गांधी टच लगे तो गांधी नगर रहेगा, नेहरू टच तो नेहरू नगर. कभी कभी आपका भी टच ले तो आपका भी नगर बन जाएगा. दिस प्लेस साउथ इंडियन शॉपिंग मॉल. कमिंग मूवी प्रभास राजा साहब यहाँ पे शूट किए. येलो कलर बिल्डिंग चंद्रमुखी फिल्म डांस मास्टर का घर डांस मास्टर हाउस. आप सभी लोग की थोड़ा आगे बस की शामिल सीधा. अब हम जा रहे बस ये टोटल पूरा गांव का लोकेशन विलेज का सेट ग्रामम विलेज. बिल्डिंग फ्रंट एलिवेशन ऐश्वर्य राय मॉडल. बिल्डिंग बैक साइड कल्पना राय. बाहुबली फर्स्ट पार्ट फाइटिंग सीन वहां पे शूट किया करते. बाहुबली 1 फाइटिंग सीन. बाहुबली फर्स्ट पार्ट फाइटिंग सीन अక్కడ शूट किया देयर ओनली. कालाकेया ஜெயஸ்ட. ராமாயணம் படம் எடுக்கப்பட்ட இடம். அதை செட்டிங்ஸ் அப்படி வச்சுருக்காங்களாமா. எல்லாம் பாருங்கள் ராமாயண செட்டிங்ஸுக்கெல்லாம். நிறைய ரொம்ப வச்சுருக்காங்க செட்டிங்ஸு. உள்ளே போய் பார்ப்போம் அந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா பேசினாப்புல ஹிந்தியில் தான் பேசிட்டு வந்தாங்க. எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா கொஞ்சம் தான் எடுத்த வீடியோ. இங்கே பாருங்க எல்லாம். வாவ் ஷூட்டிங் பாயிண்ட். ராமாயணம் ஷூட்டிங் நடந்த இடமாமா. இங்கே பாரு இங்கே தான் தர்பார் நடந்திருக்கு. இப்போ பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தர்பாரில் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. வீடியோ எடுத்திருக்காங்க. மேலே வர செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும். ஒய கயிறு எல்லாம் செட்டிங்ஸ் தான். கட்டடம் எதுவும் கிடையாது. அதில் நம்ம தெலுங்கானாவில் இது ஒரு தர்பார். தர்பார் நடக்குது பார்த்தீங்களா. இப்படித்தான் நாலு உட்காந்து வேஷம் போட்டு இங்கே உட்காந்து வீடியோ எடுப்பாங்களாமா. ராமாயணம் எடுத்ததான்
ஃபிலிம் சிட்டியில் இருக்கிறேன். ராமானுஜம் ஃபிலிம் சிட்டியில். அவ்வளோதான், பார்த்தாச்சு. இதுதான் ஸ்டுடியோவில் டூப்ளிகேட்டு ரயில். இந்த ரயிலுக்கு சக்கரம் பாருங்கள், லாரி சக்கரம் தான் போட்டிருக்காங்க. இந்த கிடையாது, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. சக்கரத்தை காட்டால் வீடியோ எடுத்துப்பாங்க. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். மேலே டிவி ஓடுது, பிளாட்ஃபார்ம் 1 எல்லாமே இருக்குது. இதுதான் ரயில். வேணுங்கிறப்போ ஊர் பேர் மாற்றிப்பாங்க. என்னமே செருப்பு வலிக்கிட்டே இருக்கணும், என் செருப்பு சரியில்லை. நேற்று ஊர்ந்தது காரணம் அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செருப்பு வழுக்குது. இதான் ஃபைட் சீன்லாம் எடுக்கிறதுக்கு உங்கள் அண்ணன். நீங்கள் ஃபைட் சீனில் காட்டுங்க, அப்படி போங்க. காலேஜ் 2 பாட்டு பாடுறது எல்லாம் இதில் தானா? ட்ரெயின் தான், ஆனால் டயர் மட்டும் பார்த்து தாண்டுக்கணும். பர்த்து, அது சீட்டு, இது பர்த்து. ஹைதராபாத் தான். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுங்க, டூப்ளிகேட் ரயில்வே ஸ்டேஷன். பாகுபலி செட்டப்பு. இதை வச்சு கேமரா உள்ளே வச்சு ஓட்டி நமக்கு பெருசாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா கோட்டை இதுதான், ஒவ்வொரு தடவை கோட்டை காட்டும்போது இதை காமிச்சிருவாங்க. நாம் பெருசாக பார்த்துருப்போம். பார்த்த ஒரிஜினல் கோட்டையாட்டம் இருக்குல்ல, இதுதான் பாகுபலி கோட்டை. எங்கள் என்ன பாகுபலி அடிக்கிறார், அடினா டங் 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 அடிச்சிட்டார் எங்கள் அண்ணன். ஆலமரம் பாருங்கள், நல்லா அழகாக ஜம்முன்னு இருக்குது. அப்புறம் பாகுபலி கேட்டுக்குள்ளே போக போகிறோம். இதான் கேட், நம்ம பாகுபலி கோட்டைக்கு ஒரு கேட்டு. அதுக்குன்னு போட்ட செட்டிங்ஸ் இது. பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு. பாகுபலி, அது ஒரு பாகுபலி பாருங்க, 2 பக்கம் யானை. கோட்டையினுடைய உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். யானை கால் பாரு, கோட்டையோட பேக் சைடு பாரு. எல்லாமே டூப்ளிகேட் தானோ, இது ஒரிஜினல் எதுவும் கிடையாது. நம்மளாவது ஒரிஜினலா பணம் வாங்கினது வேணா உண்மைண்ணா. எங்கள் அண்ணன் அப்படியே போர் அடிக்குது, அவர்னால் முடியல. 2000 விட்டு வந்ததுக்கு ஒன்றையும் காணும் அப்படிங்கிறாரு. உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அண்ணன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவாராமா பாருங்கள். உங்களை எடுக்க வேண்டாம் அப்புறம். பாகுபலியில் தூக்கிட்டு வந்த சிலைங்க இது. என்னென்னமோ இருக்கு. அங்கே ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அங்கே சிவன் சிலை இருக்குதாங்க லாங்கில். தேர் வேறு, தேர் வேறு, அது அட்டை தான். ஒரிஜினலா? பார்த்துடலாமா, தட்டி பார்த்துடலாங்களா? அண்ணன் செக்கப் பண்ண போகிறாரு, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு. இப்போ சொல்லிடுவார் எங்கள் அண்ணன், ஒரிஜினல் தானே இருக்கு. தகரம் அட்டை, அட்டையிலேயும் ஃபினிஷிங் பாருங்க. உள்ளே இருக்கிறது அப்படித்தானே, எல்லாமே இதுதான். ஏன்னா ஆனால் ஒரிஜினல் இருக்குது, கட்ட மாதிரியே இருக்குது பாருங்க. செட்டிங்ஸ் தானோ, சும்மா ப்ரைவேட் சீட்டு அப்படியே சாமி. எத்தனை வேலைப்பாடுகள் ஏன்னா. எல்லாம் ஆடுதா,
ஐஸ் ஆகி போச்சு. நீ ஆடு முறை வரவங்களும் உங்கள் மாதிரி ஆளுகளை ஆட்டி ஆட்டி பார்ப்பாங்க. குதிரை போய் தொட்டு பாருங்கள். குதிரை கடையில் ஒரு ஃபோட்டோ எடுங்க. பாகுபலி அப்படின்னு ஒரு கற்றுங்க. இதே இந்த மாடு எல்லாம் பாருங்க, பாகுபலி மாடு போய் சண்டை போடணும். ஏன்னா அடக்குண்ணா, அவனுக்கு தான் அடக்கும், நம்ம அடக்க மாட்டோம்ண்ணா. அண்ணன் மாட்டை அடக்க போகிறார். ஆனதாட்டின அடக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். முரட்டு காளை மோத ஆரம்பிக்கிறது. 1 2 3 முரட்டு காளை ஆரம்பிச்சிருச்சு. தொட்டு பார்க்குறாரு, இருக்குதா இல்லையா, உண்மையா பொய்யா அப்படின்னு. குதிரை பாருங்க என்ன ஹைட்டு. செஞ்சு டான்ஸ். இதுதான் அந்த தேர். அந்த தேர் தான் உங்களுக்கு அந்த சண்டை போட்ட தேர். போருக்கு போல தேர். சிங்கம் ஜாயின் போச்சிடும். அது அட்டை தானே. ஆனால் அவர மாதிரி அவ்வளோதான். இங்கே தான் ராஜா உட்காந்துக்கிறதா. ராணி உட்காந்துருக்காங்க. இப்போ ராஜா இல்லை, ராணி உட்காந்துருக்காங்க. அது அந்த வண்டி ஒன்று எடுத்துகிட்டு அண்ணனுக்கு இந்த வண்டி பிடிச்சி போச்சு. ஒன்று செஞ்சு கொடுத்தலான்னு நினைக்கிறேன். கத்தியெல்லாம் சுத்துமோ. மோட்டர் பைக் வச்சு ஓட்டியிருக்காங்களா? ஆமாம், அப்புறம் வேறு என்ன வச்சு ஓட்டுவாங்க, அதை வச்சு ஓட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? பைக்கு ஸ்டேரிங்லாம் இருக்குது. ஓ, ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுடைய சமாச்சாரம் தான் உள்ளே இருக்குது. காருக்குள்ளே சரி, வண்டிக்குள்ளே ராயல் என்ஃபீல்டு. பாகுபலியுடைய சிலையுடைய உயரம் பாருங்கள், எவ்வளோ வருஷம் கொண்டு செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. பக்கத்தில் அந்த அம்பு வீசினது அது. கால் முண்டத்தை காணும். கால் தலையும் தான் இருக்குது, முண்டத்தை காணும். எங்கேயும் விற்று போட்டாங்களா இருக்குது அதுக்குள்ளே. எல்லா வீடும் இதெல்லாம் ஒரிஜினல் வீடுனா, இதெல்லாம் ஒரிஜினல் அட்டையாண்ணா அப்படிங்கிறீங்க? என்னண்ணா சொல்கிறீங்க? அட்டையெல்லாம் 2 பில்டிங் மேலே அப்படிங்கிறீங்களா? இதோ கம்பி கொடுத்து வச்சுறாங்களா அட்டையை? ஓ, இது இந்த படம் எடுத்து தான் இருக்குது. ஏதோ குரங்கு மேலே போட்டிருக்கணும். ஓ, என்னமோ இது லைவ் இந்திரன் அவதார் என்னென்னமோ காட்டுறாங்களா இடத்த இருக்கப்போ. சூப்பர்மேன் ஏசி பட்டை கலப்புயா. இவ்வளோதானா? இதுக்கு தான் இந்த பில்டப்பா. ஏன்னா ஆனால் கொடுத்த காசு தண்டங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 150 ரூபா கொடுத்துருக்கலாங்க. இனிமேல் யாராவது வரதா இருந்தால் 150 ரூபானா வாங்க, இல்லைன்னா வந்துடாங்க தயவுசெய்து. சரியா? ఓకే సేమ్ ఉంటుంది. బాడీ మూమెంట్ చూడండి స్క్రీన్ పైన అండ్ మార్క్ టెస్ట్ చేసే మూమెంట్. ప్లీజ్ లుక్ ఎట్ ది టాప్. దీస్ ఆర్ ది ఆఫ్ ది ట్రాక్ కెమెరాస్. టోటల్ 16 కెమెరాస్ ఆర్ దేర్. మార్క్ టెస్ట్ పైన ఉండే కెమెరాస్ ఆఫ్ ది ట్రాక్ కెమెరాస్ అంటారు. మొత్తం 16 కెమెరాలు ఉన్నాయి పైన. అండ్ ఆల్సో యూ కెన్ సీ అవర్ ఆర్టిస్ట్ వేరింగ్ ఏ స్పెషల్ కాస్ట్యూమ్ విచ్ హ్యాస్ ది సెన్సర్ ఆన్ ఇట్. మా ఆర్టిస్ట్ ఏదైతే కాస్ట్యూమ్ వేసుకున్నారో కాస్ట్యూమ్ పైన సెన్సర్స్ ఉన్నాయి చూడండి. దట్ కెమెరాస్ ఆర్ క్యాప్చరింగ్ ది సెన్సర్స్ బికాస్ ఆఫ్ దట్ ఓన్లీ యూ ఆర్ ఏబుల్ టు సీ అవతార్ క్యారెక్టర్ ఆన్ ది స్క్రీన్. పైన కెమెరాస్ మా ఆర్టిస్ట్ పైన ఉన్నటువంటి సెన్సర్స్ని క్యాప్చర్ చేసిన తర్వాత స్క్రీన్ పైన మీకు అవతార్ క్యారెక్టర్ చూపిస్తుంది. స్పైడర్ మ్యాన్, బ్యాట్మ్యాన్, హల్క్,
బాహుబలిలో మూవీస్ అదే యానిమేటెడ్ మూవీస్ అన్నీ కూడా ఇదే టెక్నాలజీని ఉపయోగించి షూట్ చేశారు. నా కెమికల్ది చైర్, ఇప్పుడు మీ ముందులో ఉన్నటువంటి చైర్ని చూడండి. హీ ఈజ్ లిఫ్టింగ్ ద చైర్. దట్ చైర్ ఈజ్ ఆల్సో హ్యావింగ్ ఏ సేమ్ సెన్సర్స్ లైక్ ది డ్రెస్. బికాస్ ఆఫ్ దట్ యూ కెన్ సీ దట్ చైర్ హ్యాస్ బిగ్ రాక్ ఆన్ ది స్క్రీన్. డ్రెస్ లెక్కనే చైర్ పైన కూడా సెన్సర్స్ ఉన్నాయి. సెన్సర్స్ వల్ల మీకు ఆ చైర్ అనేది పెద్ద రాయిలా కనిపిస్తుంది స్క్రీన్ పైన. దిస్ ఈజ్ ఆల్ అబౌట్ మోషన్ క్యాప్చర్ స్టూడియో. ప్లీజ్ కైండ్లీ ప్రొసీడ్ టువర్డ్స్ నెక్స్ట్ అట్రాక్షన్ వర్చువల్ రియాలిటీ మేక్ ఏ జర్నీ ఆఫ్ లండన్ సిటీ. దేర్ యూ కెన్ సీ యువర్ సెల్ఫ్ వాకింగ్ ఇన్ ద లండన్ స్ట్రీట్. థ్యాంక్ యూ everyone. థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్. இவர் நான் கை காட்டுறேன் பாருங்க. இந்த இங்கே தெரிகிறோம், இந்த இங்கே இன்னும் தெரியும், உண்மையாக தான் தெரியும், நாமளும் அதில் தெரிகிறோம். அங்கே இன்னும் ஒன்றும் தெரியலையே, அங்கே கேமரா அங்கே பார்த்தா தெரியலையே, அங்கே வர அங்கே மேலே தெரியும் பாரு, கை தாட்டுறோம் பாரு. வா அண்ணன் பார்த்துக்கோ. சிட்டிக்கு வந்து லண்டன் சிட்டிக்கு போயிட்டேண்ணா. இது பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம லண்டனில் இல்லை. எப்படி ஏமாற்றிட்டு இருக்கிறோம் பாருங்க. இதுலேயும் பாரு கை காட்டுறது தெரியுதா? இப்படித்தான் பேக்ரவுண்டு வந்து லண்டன் சிட்டியை பார்த்து நம்மளால் ஏமாத்துறாங்க. பார்த்துக்குங்க. நானும் லண்டனில் இருக்கேன், நானும் லண்டனில் இருக்கிறேன். எங்கே இருக்கிற லண்டனில் இருக்கிற அதை பார்த்துக்கங்கல்ல, சும்மா கண்ணா பின்னான்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. லோக்கலில் இருக்குன்னு நினைக்காதீங்க. லண்டன் வந்தால் லண்டன் பீச் ஓரத்தில் இருக்கிற எங்கள் அண்ணன் லண்டனில் தலையை ரெடி பண்ணிட்டுருக்காரு. அழகாக இருக்கீங்கண்ணா, அழகாக இருக்கீங்கண்ணா. எங்கள் அண்ணன் தான். मार तू परत उडी मारशे होता